ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நியூ இயர்லாம் முடிச்சுட்டு காலையிலே ஊருக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் சாப்பிட்றதுக்காக சாப்பாடுலாம் வீட்டிலேயே ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. தோசை, கார சட்னி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட் சுட சுட வந்துட்டு இருந்தது. சரி வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து என்னென்ன பேக் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத பார்த்துடலாம். காலைல டிஃபன் சாப்பிட்ட பாக்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரில் மரவள்ளி கிழங்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இன்னும் இங்கே மெட்ராஸில் கிழங்கு வாங்கினாலும் இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. அதனால் ஊர்லேருந்து மோஸ்ட்லி எப்போ கிடைச்சாலும் வாங்கிட்டு வந்துடுறது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா வீட்டில் கோழி இருக்குது, ஸோ அதனால் நாட்டுக்கோழி முட்டை. என்னதான் ஊர்லேயே 4 நாள் இருந்து அங்கேருந்து சாப்பிட்டாலும் அம்மா கையால் சமைச்சு இங்கே ஊருக்கு எடுத்துகிட்டு வந்து பேக் பண்ணி அதை சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட்டு. அதனால் அம்மாவே வந்து மீன்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி குழம்புலாம் வச்சு கொடுத்துட்டாங்க. இதை கண்டிப்பாக 2 நாள் வரைக்கும் நல்லா சூடு பண்ணி வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான மீன் குழம்பு, நல்லா மாங்காய்லாம் போட்டு மீன் குழம்பு வச்சு கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான், இதுதான் ஊர்லேருந்து பேக் பண்ணிட்டு வந்து